வணக்கம். இரவோடு இரவாக துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த செயல் கவனம் ஈர்த்த முக்கிய நிகழ்வு. அப்படி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக உதயநிதி அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சுழன்று பணியாற்றி வருகிறார். குறிப்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து பெரும்பாலான பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கவனித்துக் கொண்டு வந்தார். இந்த நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் தீவிரமாக களத்தில் இறங்கியிருக்கிறார். அதன்படி ஒருபுறம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் மறுபுறம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் என சுற்றுச்சுழன்று பணியாற்றி வருகிறார்கள். அதாவது கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மதுரை மாவட்டம் அல்டாப்பட்டி சென்ற ஸ்டாலின் அவர்கள் அதனைத் தொடர்ந்து மறுநாளே விழுப்புரம் மாவட்டத்திற்கு 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு தீவிர கள ஆய்வில் ஈடுபட்டார். அந்த வகையில் 2 நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு நேற்று இரவுதான் மீண்டும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை திரும்பினார். இதற்கிடையே கடந்த 2 நாட்களாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கள ஆய்வில் ஈடுபட்டிருந்த அதே சமயத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களோ திருச்சி மாவட்டத்திற்கு சென்று அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். அந்த வகையில் நேற்றைய தினம் திருச்சி மாவட்டம் சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பாரத சாரண சாரணி இயக்கத்தின் வைரவிழா மற்றும் முத்தமிழஞ்சர் கலைஞர் நூற்றாண்டு பெருந்திரளணியை திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உதயநிதி அவர்கள் நேற்று இரவு திருச்சியில் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது நேற்று இரவு திருச்சி கொட்டப்பட்டு பகுதிக்கு சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் அங்குள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ரூபாய் 34 கோடி மதிப்பில் 526 புதிய வீடுகள் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டினார். மேலும் இதற்கான பணிகளை தொடங்கி விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்றும் அங்கிருந்த அதிகாரிகளுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் உத்தரவிட்டார். அத்துடன் அங்கிருந்து இலங்கை தமிழர்களிடம் உரையாடிய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று உறுதியளித்தார். இதனால் நெகிழ்ந்து போன அந்த மக்கள் கண்ணீர் மல்க துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் கையை இறுக பற்றி கொண்டு நன்றி தெரிவித்தனர். இந்த ஒரு நிகழ்வு அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் ஈர்த்ததோடு இது சம்பந்தப்பட்ட புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களிலும் வைரலாக பரவி வருகிறது. முன்னதாக நேற்றைய தினம் திருச்சி சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமிலிருந்து நேராக திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து மீண்டும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் சென்னை திரும்பினார். ஒருபுறம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் மறுபுறம் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களும் போட்டி போட்டுக்கொண்டு பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஓடி ஓடி மக்கள் பணியில் ஈடுபட்டு வரும் இது போன்ற நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.